என்னடா துபாயில ஒட்டகம் கிடைக்கணும், ஒட்டக கறி ஆர்டர் பண்ணா ஒட்டகமே நடந்து வருது. இதோ உங்களுக்கான வருகிறார் மஞ்சக்காட்டு மைனா தோரா. அப்படிதாங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மக்களே. ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இது எங்களோட ஃபர்ஸ்ட் விலாக். இது எங்களோட 14th வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் இன் துபாய். துபாயில கொண்டாடுறோம் இல்லைன்னு சொல்லல. நமக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கோட 14வது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம். 14 இயர்ஸ் நீங்க நானும் வேற வழி இல்லாம லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷமும் ஏதாவது செலிப்ரேட் பண்ண பிளான் வந்துச்சு. என்ன பண்ணது எல்லா ஐடியாஸும் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதனால இந்த வாட்டி நமக்கு பிடிச்சது சோறு தான். சோத்துலயே நிறைய சொல்லிட்டு ஏன்னா வேலண்டைன்ஸ் அதுமா ரொமான்டிக் எதுவும் இல்லாம சாப்பிட போறீங்க நிறைய கேட்பீங்க. எங்களுக்கு சோறு போதும் அப்படிங்கிறதுனால அப்சல்யூட் பார்பிக்கு வந்துட்டு துபாயில நேரான ஒன்றுமே கேட்கலல்ல. நாங்களும் இப்படி தான் ஏமாந்தோம். வீட்டுக்கு வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான், எடிட் பண்ணலான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இதில் ஆடியோவே வரலன்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்னைக்கு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விலாகா. நாங்கள் காலைல ஆரம்பித்த டைமே சரியில்லை, என்னன்னு தெரியல. வீட்டை விட்டு கிளம்பின நேரத்துலேருந்து, அதாவது 12 மணிக்கு ஹோட்டலில் ரிசர்வேஷன் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஹோட்டலுக்கு போன டைம் 1 மணிக்கு. காலையில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடமா பிரச்சனை. ஒரு லெஃப்ட்டை விட்டா ஒரு 10 நிமிஷம் சுற்றிட்டு வரணும், ஒரு ரைட்டை விட்டா இன்னொரு 15 நிமிஷம் சுற்றிட்டு வரணும். முதல்ல நான் தப்பாக லெஃப்ட் எடுத்தேன், அப்புறம் மேப்பு தப்பாக காமிச்சிச்சு, அப்புறம் தோரா வந்து வழி சொல்லாமல் விட்டாங்க. ஒரு கடத்தில் கிளம்பி போயிடலாம் கூட நினச்சோம், இப்படி திரும்ப வந்துட்டோம். அது என்னமோ உண்மைதான். விஜய் சொன்ன மாதிரி துபாயை பொறுத்த வரைக்கும் அந்த படம் பேர் என்ன? சதி லீலாவதி. அதில் சொல்கிற மாதிரி பழனி நீ நல்லதும் பண்ணுற கெட்டதும் பண்ணுறன்ற மாதிரி துபாய் வந்து நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். ஒரே ஒரு ரைட்டு ஒரே ஒரு லெஃப்ட் விட்டீங்கன்னு வைங்க, துபாய் என்டையர் துபாயை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அண்ட் அந்த கடுப்புலேயே உள்ளே வந்த நாங்கள் மைக் ஆஃப் ஆனதை கூட செக் பண்ணலை. பட் அந்த கடுப்புக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம சாப்பாடை சமயமாக அடிச்சு தூக்கிட்டோம்ல இந்த வாட்டி. நல்லா தான் இருந்தது. அப்சல்யூட் பார்பிக்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்கே எல்லா விதமான நேஷ்னாலிட்டிஸும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேயே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் மீன்ஸ் நிறைய நேஷ்னாலிட்டிஸ் வித்தியாசமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இந்த இடம் இருக்கும். நான் அப்சல்யூட் பார்பிக்யூ சாப்பிட்டது சென்னையில் மட்டும்தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் நினச்சிட்டு இங்கே உள்ளே வந்து பார்த்தா, ஸோ இது மொத்த இண்டியன்ஸ்க்கான இடம் போல் இருக்குது. சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்ட்டு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்ம சிக்கன் ஸ்டார்டர்ஸ் ஆடும்போது நல்லா ஸ்பைஸியாக சட்னி வச்சு சாப்பிட்டோம், அதுக்கு மேங்கோ சாஸும் வச்சு சாப்பிட்டோம். விதவிதமாக ரகரகமாக சூப்பராக சாஸ் வச்சுருந்தேன், கவனிச்சிங்க? ஆமாம், என்னோடய ஃபேவரட் கூட மேங்கோ சாஸுங்க. கைஸ், இங்கே இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா சாப்பிடும்போது சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சும் கொடுப்பாங்க. இதுதான் ஆம்பியன்ஸ் அந்த தேரா அப்சல்யூட் பார்பிக்யூட. இப்படி சாப்பிட்டு டயர்டாக இருக்கும் போது தான் எங்களை பார்க்க ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. எங்களை பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு, அவங்கள பார்த்து எங்களுக்கு ஷாக்கு. டேய் நிறுத்து, அது என்னோட ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டா? என்ன சொல்லவே இல்லை நீங்கள். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பார்த்தீங்கல்ல. பாருங்களேன், ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்காக ஜாலியாக போனால் அங்கே கூட தோராவோட ஃப்ரெண்டு யாராவது வந்துடுறாங்க. நமக்கு ஃபேன்ஸ் ப்ரோ, உலகம் மொத்தமும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸா ஃப்ரெண்டா நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சரி, வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் கப்பை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். பார்த்தா என்னோடய ஃபேவரட் பானிபூரி. சரி, ஊரில் சாப்பிட்டது கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸை வாங்கி லபக்குன்னு நான் ஒரு பக்கம் சாப்பிட்டு முடித்தேன். இன்னொரு பக்கம் ஒரு அண்டாவில் வர ஏதோ விதமாக வச்சுருந்தாங்க. ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி. இது நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்கதா, வெறும் வெள்ளை சாதம் மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ஓரமாக வந்தாச்சு. சரி, இப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஆளு இந்த பக்கம் பானிபூரி லபுக்குன்னு இன்னொரு பக்கம் ஒரு கட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, ஊர் பேர் தெரியல, நீங்களே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
பேர் தெரியாத சாப்பாட்டுலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் சூப்பும் கொஞ்சம் இலை தலை புல்லும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான். இதுக்கப்புறம் தான் இதோட மெயின் அட்ராக்ஷன் சொல்லி எங்களை கூட்டி போய் ஒன்று காமிச்சாங்க. ஸ்னோ ஐஸ்கிரீம் இதோட பேர். சரி, அடுத்து வந்து டெசர்ட் சாப்பிட்லான்னு வந்தால் அங்கே ஏகப்பட்ட டெசர்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதில் என்ன எடுக்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, இங்கி பிங்கி பாங்கி போட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நான் சுற்றிட்டு வந்தேன். அப்புறம் அங்கேருந்து ரைட் எடுத்தால் ஜிலேபி இருந்தது, அப்புறம் லெஃப்ட் எடுத்தால் குலோப் ஜாமுன் இருந்தது. யாரா இதுன்னு தட்டோட பார்த்தா நம்மால் மகாபிரபு நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா? நாங்கள் தூணிலும் இருப்போம், துருபுலையும் இருப்போம், சாப்பாடுனா எல்லா இடத்துலையும் இருப்போம். தெரியுது ப்ரோ, நல்லாவே தெரியுது எனக்கு. ஸோ கிளைமேக்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பான் ஐஸ்கிரீம் மேக்கிங். இங்கே வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ண வேண்டியது இந்த பான் ஐஸ்கிரீம். ஒவ்வொரு வாட்டி நாங்கள் இங்கே வரது இந்த ஐஸ்கிரீமுக்காக தான். செம்மையாக இருக்கும், நிறைய டாப்பிங்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். குறுக்கில் இந்த கௌஷிக் வேறு எந்த பக்கம் திரும்பினாலும் தட்டோட ஃபுல்லாக நிற்கிறான். ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கிடக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. கொடுத்தது எடுக்கிறதும் வேற ஒண்ணு கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. வாய் வைப்பேனே வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. வேலண்டைன்ஸ் கிஃப்டாக அப்சல்யூட் பார்பிக்லேருந்து எங்களுக்கு க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. தே மேட் அவர் டே. 2 பேருமே செம்ம ஹாப்பி, சூப்பராக இருந்துச்சு. இதோட நாங்கள் டாட்டா சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறோம். பாய் பாய்.